வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க, உங்களுக்கும் நாளைக்கு இதே நிலைமை வரலாம். ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, தெரிஞ்சுக்கிறங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்டு ஒருத்தவன் சென்னையிலேருந்து காருக்கு கேமரா ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபேஸ்புக்கில் போய் ஆடு பார்த்து அது மூலிமா ஆர்டர் பண்ணியிருக்கிறான். மெசேஜ் வந்துருச்சு, அதனுடைய ட்ராக்கிங் எல்லாமே வந்துடுச்சு. அதாவது அவன் 7ஆம் தேதி போட்டு டெலிவரி வந்து 12ஆம் தேதி, டெலிவரி 12ஆம் தேதி வரும்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டான். அவன் போட்டது சிஓடி, அதாவது கேஷ் ஆன் டெலிவரி. கேஷ் கொடுத்துட்டு நம்ம அந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கிற மாதிரி ஃபுல் கேஷ் கொடுத்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி போட்டுட்டான். கேஷ் ஆன் டெலிவரியும் போட்டு வந்துடுச்சு, ப்ராடக்ட்டும் வந்துடுச்சு. வந்து இது எதில் போட்டான் அப்படின்னா, அவன் போட்டது ஃபேஸ்புக்கில் போட்டது வந்தது. ப்ராடக்ட் வந்து ஈகாம் எக்ஸ்பிரஸில் வந்துருக்குது டெலிவரி. ஈகாம் எக்ஸ்பிரஸ்ஸு டே நல்லா வைக்கிறீங்கடா, வெயிட்டு ஃபுல் வீடியோவை பாருங்கள், என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க. ஈகாம் எக்ஸ்பிரஸ் மூலியமா வந்துருச்சு. டெலிவரி பார்ட்னர் கூப்பிட்டாரு, கால் பண்ணி கூப்பிட்டு பேசி எந்த இடம் அப்படின்னு கேட்டு ஓகே வந்துட்டாரு. பாக்ஸை கொடுத்துட்டாரு. கொடுக்கையில் அவர்கிட்ட ஒரு வார்த்தை ஃப்ரெண்டு கேட்குறான். என்ன கேட்குறான்னா, பிரதர் இதை நான் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நான் கேஷ் கொடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கல. அந்த ஆப்ஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த டெலிவரி பாய் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இவனை என்ன பண்ணிட்டான், கேஷ் அனுப்பிச்சுட்டான். கேஷ் அனுப்பிச்சுட்டு டேரெக்டாக வந்து ஈகாம் எக்ஸ்பிரஸ்க்கே அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த பாக்ஸை வாங்கிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஒரு பெரிய ஷாக்கிங்கு. அந்த அன்பாக்சிங் வீடியோவை நீங்களே பாருங்கள், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. டே ஈகாம் எக்ஸ்பிரஸ்ஸு, இந்த ஃப்ராடுத்தனத்தை நீ மட்டும்தான் பண்ணுற. இந்த ஃப்ராடுத்தனத்தை ஈகாம் எக்ஸ்பிரஸ்ஸு நீ மட்டும்தான் பண்ணுற. இது இந்த ப்ராடக்ட்டில் மட்டும் கிடையாது, நிறையா ப்ராடக்ட்டில் ஈகாம் எக்ஸ்பிரஸ்ஸு நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஸோ ஈகாம் எக்ஸ்பிரஸில் வருது அப்படின்னா முடிஞ்ச அளவு இந்த ஆர்டரை ரிட்டன் போட்டு விட பாருங்கள். முடிஞ்ச அளவு அந்த ஆர்டரை ரிட்டன் போட்டு விட பாருங்கள். ஏன்னா கொடுக்கல வெயிட்டாக தான் கொடுப்பானுங்க. அதாவது வெயிட் அப்படின்னா எடை, இந்த வெயிட்டாக தான் கொடுப்பானுங்க. கொடுக்கல நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கல, அது உங்களுக்கே ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிறக்கூடாது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு லைக் தேவை கிடையாது. இந்த யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை மற்றவங்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தெரிஞ்சுக்கிறணும், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போட்டிருக்கிறேன். ஸோ தேங்க்யூ.